வணக்கம். மக்கள் விருப்பம் செய்திகள் வாசிப்பது பாரதி. ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நலச் சங்கத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் ஆதரவற்ற முதியோர் உறவுகளுக்கு உணவு மற்றும் வேஷ்டி சேலை வழங்கும் நிகழ்வு 22 பிப்ரவரி 2026 அன்று சென்னை வேலப்பன் சாவடியில் உள்ள அக்ஷயா டிரஸ்டில் சங்கத்தின் தலைவர் மக்கள் விருப்பம் இதழ் ஆசிரியர் தாமு தருமராஜா டி ஆஸ்ட்ரோ அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் வெற்றி சரித்திரம் இதழ் ஆசிரியர் பி பாஸ்கர் பிபிஏ வரவேற்பு உரை ஆற்றினார். மாநில பொருளாளர் மக்கள் துணைவன் இதழ் ஆசிரியர் டாக்டர் கே முத்துகுமார் மற்றும் மாநில துணைத் தலைவர் நீதியின் பாதை இதழ் ஆசிரியர் டாக்டர் ரஞ்சன் முன்னிலை வகுத்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கரணை போக்குவரத்து காவல் ஆணையர் சுந்தர்ராஜ் MSc அவர்களும் சங்கத்தின் கௌரவத் தலைவரும் சிகப்பு நாடா இதழ் ஆசிரியருமான BR பிரதாப் சந்தர் BPA ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதியோர் உறவுகளுக்கு உணவு மற்றும் உடை, பத்திரிகையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்வில் ஏராளமான பத்திரிகை ஆசிரியர்கள் மற்றும் நிருபர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். நம்ம விழாவிற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர் சங்க தலைவர் திரு தர்மராஜ் அவர்களுக்கும் மற்றும் போக்குவரத்து துணை ஆணையர் சுந்தர்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சார்பாக, எனது இல்லத்தில் உள்ள முதியோர்கள் சார்பாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த தொண்டானது நல்லார் ஒருவர் இருப்பின் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார்கள். அதுபோல் தர்மராஜ் ஐயா போல் பேருக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னார், நான் எங்கள் அப்பாவை என் கூடயே இருந்தால் செத்தாருன்னாரு. ஆனால் அவங்க அப்பா நல்ல புண்ணியமான பிள்ளையை பற்றிருக்கிறாரு. அது கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது ஐயா. இப்போ நான்லாம் கஷ்டப்பட்டு 5 வருஷம் தவ கடந்து பிள்ளையை பெற்றேன். கடைசியில் என்னாச்சு, நான் என் குடும்பத்தை பார்க்கவே சரியாக இருக்கு டாடி, அதனால் உங்களுக்கு நான் விட்டுறேன் அப்படின்ட்டான். சரி, சந்தோஷம். இதை நான் நினைப்பேன், ஒரு தகப்பான ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு துன்பம் அவனுக்கு வரும்போது தான் தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு தாயாகப்பட்டவர் நினைக்க மாட்டான், எனக்கு துன்பம் என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைப்பான். அதனால தான் தாயை தாய்நாடு தாய்மொழி என்று கூறுவோம். இந்த தருணத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இறைவன் உங்களுக்கு காவல்துறை போக்குவரத்து உதவி ஆணையர் என்னுடைய அண்ணன். நான் அவங்க அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்ன சிறு வயதுலேருந்து அண்ணனை பார்த்து வளர்ந்தவன் நான். ஐயா அங்கே காவல் உள்ளே அவரை பார்க்க போகும்போது வெளியில் இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பாங்க, ஐயாவை பார்க்கணும் அப்படின்ட்டு உள்ளே போவேன். உள்ளே போனோன்னா என்னென்ன வாங்கினா போனாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பேன். அவர் பார்ப்பார், எஸ்ஐ என்ன இது உள்ளே போகும்போது ஐயாட்டார். அந்த மாதிரி அதாவது எப்படின்னா ஒரு இலகிய மனம் படைத்தவர். அதே மாதிரி வேகமாக செயல்பாட்டாளர். எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு சேவையை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பள்ளிக்கரணையில் ரொம்ப டிராஃபிக் ஓவராக போக்குவரத்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. ஒரே ஒரு வழியை வர வழி இல்லாமல் ஒன்வே ஆக்கி விட்டாங்க. இப்போ சரியாயிடுச்சு. உயர் அதிகாரிகளால் அது பாராட்டப்பட்டாங்க. அண்ணன் அவர்கள் இப்போது நமக்காக பேசுவார்கள். நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் காவல்துறை சார்பில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பர்சனல் வணக்கம் தெரிவிக்கிறேன். ஜனநாயக அனைத்து பத்திரிகை உறவுகள் பாதுகாப்பு நல சங்கம் தமிழ்நாடு 5ஆம் ஆண்டு துவக்க விழா அழைப்புகள். இந்த அழைப்பதற்கு இவர் தர்மராஜ் அவர்கள் அழைத்தார்கள். சரி, இவர் தம்பி சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். திடீர்னு எனக்கு சர்ப்ரைஸாக ஆஃபீஸில் பார்க்குறாரு. நான் அங்கே இருக்கிறேன், ஆனால் இங்கே தான் இருக்க சுற்றி
பட் அவருக்கு அன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார். அண்ணன் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சொன்னார், இது மாதிரி எனக்கு ஒரு 100ஆண்டு விழா ஒன்று, மீன் 5ஆண்டு விழா ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. சரி, டைமு நான் பாட்டு பிஸியாக இருந்துகிட்டே இருந்தேன். இருந்தாலும் இந்த நேரத்தை வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டே இருங்கன்னா ஒரு டெய்லி ஒரு நாள் டு ஒரு நாள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். சரி, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எந்த வேலையாக இருந்தாலும் ஆக்சுவலாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியது, நான் காலையிலே ஒரு 9 o'clock அதெல்லாம் வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கினேன். அப்புறம் இதுமாதிரி முதியோர்களுக்கு வந்து நலத்திட்ட உதவிகள் அப்படி சொன்னார். அதில் முதியோருக்கு நலத்திட்ட உதவின்னு சொன்ன உடனே நான் வந்துட்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு சோசியல் காசு இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைய நான் நாளைய முதியவர். எப்படி இன்றைய நான் நாளைய முதியவர், நடக்க முடியாதவர்களாக கூட நான் இருப்பேன். அப்போது அதை நான் வந்து உணர்ந்துருக்கேன். இன்றைய முதியவர் யார்? நேற்றைய இளைஞர். இன்றைய முதியவர் யார்? நேற்றைய இளைஞர். நேரடியாக ஒரு முதியவர் ஆள நேற்றைய இளைஞர். அதை விட முக்கியமானது என்னன்னா, இன்றைய முதியவர் யார்? இன்றைய முதியவர் பிள்ளைகளுக்காக பாடுபட்டவர், குடும்பத்துக்காக ரத்தத்தை சிந்தியவர். அவர் செஞ்ச சேவை வந்து எப்படின்னா, அவங்க குடும்பத்துக்கு தன்னலமற்றது. அவங்க குடும்பத்தில் இன்னைக்கு எத்தனை பட்டதாரிகள் வந்தாலும், எத்தனை சம்பாதிக்கக்கூடியவங்க வந்தாலும், எத்தனை பெரியவங்க வந்தாலும், இவங்க போட்ட அந்த விதை தான் அது, இவங்க போட்ட அந்த வாட்டர் தான் அது, இவங்க போட்ட அந்த சாப்பாடு தான் அது, இவங்க போட்ட எல்லாம். இன்னைக்கு நிறைய முதியவரை கவனிக்காத நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிற நீங்கள் பார்த்துங்க அப்படி சொல்கிற ஒரு பையன் இருந்தாலோ பொண்ணு இருந்தாலோ கூட அது அவங்களுக்கு துரோகம் இழுத்தது தான். எப்படி நீங்கள் பார்த்துங்க அப்படி சொன்னாலே துரோகம் இழுத்தான். ஏன்னா அவங்க நடக்கவும் அவர்கள் செயல்படவும் அவர்களின் நல்லா வாழவும் அவங்கள கேட்காமலே இவங்க தண்ணி ஊற்றினவங்க, அவங்கள கேட்காமலே இவங்க வந்து வளர்த்து விட்டவங்க. இவங்க ஒரு அனாதை இல்லத்தில் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப துயரக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப அவங்கள வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து அவங்கள போய் பார்த்து விஷ் பண்ணுறது வந்து புண்ணியத்துலேயும் வந்து பெரிய புண்ணியம், அவங்க வீட்டில் செய்யாத புண்ணியம் இது. ஸோ இதை வந்து வார்த்தைகளை விவரிக்க முடியாது. இந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முதியவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால், முதியவர் தானே இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி முதியவர் தானே இறந்துட்டாரு, போகாத உறவுகளும் இருக்குது, போகாத நண்பர்கள் இருக்காங்க. இந்த முக்கியமாக சொன்னால் போகாத உறவுகள் சொல்லலாம். இந்த போகாத உறவுகளில் வந்து அதுவும் பிளட் ரிலேட்டடாக ரொம்ப இருக்கிறவங்களாம் போகலைன்னா அது மிக வருந்தக்கூடியது. என்னன்னா அந்த பர்டிகுலர் நபர்கள் வந்து அவங்களால எவ்வளோ பலன் அடைஞ்சிருப்பாங்க, அவங்களால எவ்வளோ வளர்க்க விட்டப்பட்டிருப்பாங்க அவங்கள. பட்டு அது ஒரு காலத்தில் பிறந்தவங்க வந்து முதிர்ச்சி ஆகிதானே ஆகணும், முதிர்ச்சி ஆகிதானே அவங்க இறப்பாங்க. அப்போ அந்த முதிர்ச்சி ஆகிற ஒருத்தவங்களுக்கு முதன்மையாக போய் நம்ம எந்த காரியத்தையும் செய்யணும். இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க சர்வீஸை வந்து அவங்களுடைய வளர்ப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பிள்ளைகளுக்காக மற்றவங்களுக்காகன்னு சொல்லிட்டு அதை போய் எண்ணி அவங்கள போய் நம்ம பார்த்து இறந்துருந்தாங்கன்னா மாலை போடுறதும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கவனிக்கிறதுமா இருந்தால் தான் மனுஷனாக பிறந்த ஒருத்தனுக்கு ஒரு நியாயமான ஒரு வாழ்வது. அதை தவிர்க்கிற எந்த ஒரு சூழலும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால் இங்கே இருக்கிற அத்தனை முதியோருக்கு இன்னைக்கு கொடுக்குற இந்த சிறப்பு சேவை, இன்னைக்கு கொடுக்குற இந்த லஞ்சு, இன்னைக்கு கொடுக்குற இந்த உபசரிப்பு முற்றிலுமாக பாராட்டக்கூடியது. உங்களுடைய வீட்டுகளுக்காக நீங்கள் செஞ்ச சேவை மிகுந்த பாராட்டக்கூடியது. அதுக்காக வந்து ஒரு அப்படி சஃபராக இருந்தீங்கன்னா அவங்க வந்து இனிமேல் சஃபர் பண்ண தேவையில்ல. அப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். அதனால் நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் இந்த நலசங்க உதவிகள், இந்த உலகம் வந்து எப்படி இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இந்த உலகம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நல்ல மனிதர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதும், தொண்டுகள் நிறைய செய்வதும், எப்படி தொண்டுகள் நிறைய ஆற்றுவதும், நல்ல மனிதர்கள் தொடர்ந்து இங்கே வந்து வாழ்கிறதும், அப்புறம் நல்ல இந்த தொண்டு நிறுவனங்கள் அங்கங்கே போயிட்டு அவங்கவுங்க கண்ணியசையாக போய் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறதும் சமாதானப்படுத்துறதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் ஆங்காங்கே பல பேரால் முன்னெடுக்கப்படுத்து வருவதால் இந்த சமூகம் வந்து அமைதியாகவும் சீராகவும் சிறப்பாகவும் இருக்குது. அங்கங்கே பத்திரிகையில் வர்றதெல்லாம் 1-2 இருக்க தான் செய்யும், கூட்டத்தில் ஒரு கிறுக்க இருக்க தான் செய்வான். அது பத்திரிகையில் வரும்போது அது பெருசாக பேசப்படுது. பட் அது கிடையாது. அதிகப்படியான இந்த சமூகம் எப்படி இருக்குன்னா அமைதியான சமூகமாக தான் இருக்குது. அதனால் இது வந்து பாராட்டுக்குரியது. இந்த மாதிரி தொண்டு உள்ளம் உள்ள தர்மராஜா போன்று
பல ஆயிரக்கணக்கான அனைவரையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து அவங்கள நம்ம நன்றி கூறணும். அவர்களால் வந்து நல்ல பேருக்கு நன்மை பயக்கிறது, நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்குது. இதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தொண்டுகள் பண்ணுறவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும், வந்து இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த இதில் வந்து நம்ம வந்து வரோம், கலந்துக்கிறோம். அதே மாதிரி இதை மென்மேலும் இந்த தொண்டுகள் நீங்கள் தொடர்ந்து ஆற்றவும், இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து சமூகத்துக்கு தேவையான நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்லவும், நம்ம மக்கள் வந்து சமூகத்தில் அமைதியாக இருக்க அது சம்பந்தமாக கருத்துக்களை பதிவிடவும், அதே போன்று மக்கள் வந்து சீராமல் இருக்க இந்த மாதிரி ஆதரவற்ற இல்லை ஆதரவு உள்ள இல்லை வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிக்கொணர்ந்து வந்து இது இனி இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பிள்ளைகள், அவர்களால் வளர்க்க வைக்கிற பிள்ளைகள், அவங்க பேரண்ட்ஸை வந்து நல்ல மாதிரி கவனிக்கணும், நல்ல மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி அனாதை இல்லங்கள் அங்கங்கே விடக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். அவங்க சேவையை எண்ணி அவங்களால தான் வளர்ந்து பார்த்துக்கணுன்ற கருத்துக்கள் எல்லாம் நிறைய பதிவிட்டு, இன்னும் இந்த மாதிரி நிறைய கூட்டங்கள் இந்த மாதிரி அனாதை இல்லங்களில் வந்து இவங்க வந்து அனாதை இல்லங்களோ இல்லை கேட்பாரட்டு இருக்கக்கூடியவர்களிலோ மற்றவங்களை கவனிக்க வேண்டிய இடங்களிலோ சேர்க்கக்கூடிய எண்ணிக்கையை வந்து உங்கள் போல் பத்திரிகை மூலமாக அதில் கொடுக்கக்கூடிய அறிவுரை மூலமாக குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நீடூடி வாழ வேண்டும், அதுவே நமது சாதனை. அதுக்கான மருத்துவ குறிப்புகள்லாம் எடுத்து உடம்பை நல்ல மாதிரி பார்த்துக்குங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, சுகராக இருந்தாலும் லைட்டாக எடுத்துக்காதீங்க, பிபியாக இருந்தாலும் லைட்டாக எடுத்துக்காதீங்க. நெடுநாள் வாழ்வது தான் இங்கே சாதனை. இங்கே சும்மா எதுவும் வந்துட்டு போகிறதுலாம் சாதனை கிடையாது, பயங்கர சேலஞ்சு. நெடுநாள் வாழ்வது என்பது பயங்கர சேலஞ்சு. அது வாழ்ந்து காட்டிட்டா தான் அது பெருமை. சும்மா ஏதோ வந்தோமா போனோமா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயினே இருக்காங்க, கேள்விப்பட்ட ஹார்ட் அட்டாக்ன்றாங்க. ஏன் அது? அந்த ஹார்ட் அட்டாக் ஏன் வந்தது? நம்ம உடம்பை கவனிக்காதனால வந்த ஹார்ட் அட்டாக் தான் அது. நான் வந்து சொல்லுவேன், சாலையில் உயிரிழப்பதும் பிறக்காமல் இருப்பதும் ஒன்றுன்னு சொல்லுவேன். எப்படி? சாலையில் உயிரிழப்பதும் பிறக்காமல் இருப்பதும் ஒன்று தான். பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா சரி, அங்கே பார்த்தா சரி, மொத்தமாக பார்த்தா ரோட்டில் நடக்கிறான், இன்னொரு வண்டி வந்து அவனை அடிச்சுட்டு போகுது. இன்னொருத்தர் ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்க, இன்னொரு வண்டி வந்து அடிச்சு செத்து போயிடறான். வீட்டுக்கு பால் வாங்க போகிறாங்க, வீட்டுக்கு போய் சேர மாட்டுறாங்க. ஏன் சொல்ல வரேன்னா கவனக்குறைவு. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விபத்தெல்லாம் வந்து நம்ம வந்து தெருவில் போனால் கூட பார்த்து போக சொல்லணும். உங்களோட கூட இருக்கிறவங்க யாருன்னா போனால் கூட அவங்கள பார்த்து போக சொல்லணும். தேவையில்லாமல் ரோட்டில் போய் அடிபடக்கூடாது, காசு செலவாகுது, உயிர் சேதமாகும். ஸோ அதுவும் நீங்கள் எல்லாருமே கவனத்தில் கொண்டு, ஒருத்தர் கூட சாலை விபத்தில் வந்து நீங்கள் யாருமே இது பண்ணக்கூடாது, அடிபடக்கூடாது. ரெண்டு வந்து சுமாராக அடிபட்டால் காசு செலவு, மொத்தமாக அடிபட்டால் உயிர் செலவு. அதனால் பொருளாதாரம் பிடிடி பொருளாதாரம் சொருக்குன்னு இறங்கிடுது. ஸோ நிறைய டெத்ஸ் வந்து சாலையில் நடக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்த பெரியவங்களாம் வந்து தொடர்ந்து நிம்மதியாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இந்த மாதிரி பத்திரிகையாளர் கொடுக்குற தொண்டுகள் மூலயமாகவும் உற்சாகம் மூலயமாக வாழ்ந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகையாளர் சங்கம் சார்பாக என்னை அழைப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. உங்கள் தொண்டு தொடர வாழ்த்துகிறேன். தர்மராஜாவை வாழ்த்துகிறேன். அவருடைய கூட இருக்கிற அத்தனை நண்பர்களையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.